இன்னைக்கு நம்ம சேனல்ல 2018ல வெளியான தனுர் படத்தோட 2வது பாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல் பாகத்தை பார்க்காதவங்க மேல கார்டுல படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா முதல் பாகத்தில் உள்ள சில கதாபாத்திரங்களை உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா இந்த படம் அந்த படத்தோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். வீடியோவில் உள்ள குறை நிறைகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வேற என்ன படத்தை பத்தி எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ படத்துக்கு வருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தனுர் சீரிஸ் ஃபுல்லாவே ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு ஒரு மரத்துக்கு கீழே மயங்கி விழுந்திருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இப்ப கண் முழிச்சு சுத்தி முத்தி பாக்குறா. சுத்தி யாருமே இல்ல. திடீர்னு அந்த மரத்துல இருந்து ஒரு குரல் வருது. உன்னோட பொம்மை என்கிட்டதான் இருக்கு. குரல் வந்த இடத்தை நோக்கி அந்த சின்ன பொண்ணும் பாக்குறா. அப்போ முதல் பாட்டுல பார்த்த அந்த பேய் வந்து அந்த பொண்ணை பயங்கரமா பயமுறுத்தி விட்டுருது. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. இது எல்லாமே நம்ம ஹீரோயின் கண்ட கனவு தான். அந்த குட்டி பொண்ணும் நம்ம ஹீரோயின் தான். இப்போ ரூமுக்கு வெளியே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கதவை தட்டி, இன்னைக்கு எனக்கு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு மாமாவோட வீட்டுக்கு போகணும், மறந்துட்டியான்னு சொல்லி கதவை வேகமா தட்டி அக்காவை எழுப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பெட்ல இருந்து எழும்பி கபோர்டுக்குள்ள அடிச்சிட்டு இருக்கா. மொபைல் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு ரெடியாக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த கபோர்டுக்குள்ளதான் நம்ம ஹீரோயினோட 3 பேய் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. கட் பண்ணா இப்ப ஹீரோயின் அவங்க மாமா வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அவங்க மாமா வீட்டுல இருக்கிறாங்கன்னா ஹீரோயினோட அம்மா இப்போ ஃபாரினுக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த அவங்களோட பாட்டியும் இப்ப இறந்துட்டாங்க. பாட்டியோட வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் இப்ப இந்த மாமா வீட்டுக்கும் மாத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினோட மாமா வீட்டுல மொத்தம் 3 பேரு. ஹீரோயினோட மாமா, அவரோட ஒய்ஃப், அவரோட பையன். ஹீரோயினோட மாமா வீட்டு பக்கத்துல இருக்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போய், ஒரு பாலடைஞ்ச கெஸ்ட் ஹவுஸ், அந்த இடத்துக்கு போய் சுத்தி முத்தி பாக்குறாரு. கெஸ்ட் ஹவுஸ் உள்ளேயும் போய் அவர் ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்காரு. அது என்னன்னு நமக்கு தெரியல. எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த பக்கம் என்னன்னா, ஹீரோயின் அவர் தங்கச்சியோட ரிஹர்சலுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயினோட அம்மா தங்கச்சியோட டான்ஸ் ரிஹர்சலை போட்டோ எடுத்து அனுப்புன்னு சொன்னதுனால ஹீரோயின் நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த எல்லா போட்டோஸ்லயுமே ஏதோ புகை மாதிரியான உருவம் இருந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்றா. ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. சரி, எதுக்கும் சீட் மாதிரி உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சீட்ல போய் உட்காந்துடுறாங்க. அப்பவும் அதே மாதிரி ஹீரோயின் பக்கத்துல யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஹீரோயின் யாருன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு பேய் வந்து நம்ம ஹீரோயினை பயமுறுத்தி விட்டுருது. நம்ம ஹீரோயினும் பயங்கரமா கத்திடுறா. இதனால ஸ்டேஜ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் ஹீரோயினே பாக்குறாங்க, ஹீரோயினோட தங்கச்சியையும் பாக்குறாங்க. இப்போ ஹீரோயினோட தங்கச்சி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினை பார்த்து, ஒன்னாலதான் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ அவமானமோ, நீ ஏன் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கோவப்பட்டுட்டு அவர் ரூமுக்கு போய் கதவை தட்டிடுறாங்க. சரி, நம்ம ஹீரோயினும் இதை நம்ம காலையில அவங்ககிட்ட சமாதானமா பேசிக்கலாம்னு சொல்லி தூங்குறதுக்காக ரூம்குள்ள போறாங்க. ஆனா கதவு பக்கத்துல ஏதோ அசைவு மாதிரி தெரியுது. கதவும் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுற மாதிரி தெரியுது. வெளியே வந்து பார்க்கும்போது கீழே ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எழுதி யாரோ கீழே போட்டிருக்காங்க. ஹீரோயினும் இதை நம்ம தங்கச்சி தான் நமக்காக எழுதியிருக்கான்னு சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோயின் பாதி தூக்கத்துல எழுந்து ஜன்னல் வழியா பாக்குறாங்க. கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்களோட மாமா மட்டும் உட்கார்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சுத்தமா புரியல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவரோட அங்கிள் கையில பூக்கத்தோட வேற யாரு கூடயோ கார்ல போறது மாதிரி பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமா ஒரு டவுட் ஒண்ணு வந்துருது. அன்னைக்கு சாயந்தரம் இறந்து போன அவங்க பாட்டிக்காக கல்லறையில உட்கார்ந்து எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. ஹீரோயினோட அங்கிள் மட்டும் லேட்டா தான் வராரு. ஏன்னு கேட்டா வேலை இருந்துச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஹீரோயினும் உங்களை வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தேன்னு சொல்ல வாயெடுக்கிறதுக்குள்ள ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் தன் அம்மாவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஜன்னல் வழியா பாக்குறாங்க. ஹீரோயினோட அங்கிளோ அதே கெஸ்ட் ஹவுஸ்ல அதே மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் சாப்பிட்றதுக்காக டேபிள் கிட்ட வந்துட்டாங்க. ஹீரோயினோட அங்கிள் மட்டும் இன்னும் வரல. ஹீரோயினோட ஆன்ட்டி கெஸ்ட் ஹவுஸ்ல உள்ள ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அங்கிளை வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் ஃபோன் பண்றாங்க. அந்த பக்கத்துல ஒரு லேடி எடுத்து பேசுறதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஹீரோயினோட அங்கிளும் வந்துடுறாரு. ஃபோனும் கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா படுது. ஹீரோயினோட அங்கிளோட பிஹேவியரே சுத்தமா மாறிடுச்சு. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கல்லறையில ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்கல்ல, அந்த செல்ஃபியை ஹீரோயினோட தங்கச்சி ஒரு ஆப்ல போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஆப்ல நம்மளோட வயசை அக்யூரேட்டா சொல்லும். அந்த ஆப் எல்லாரோட வயசையும் கரெக்டா காட்டுது. ஆனா அங்கிள் பக்கத்துல யாருமே இல்லாத இடத்துல 113 வயசுன்னு காட்டுது. அதை எடுத்துட்டு போய் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயினிட்ட, இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும் 113 காமிக்குதுக்கா, எதனால இப்படி காமிக்குதுன்னு ஹீரோயினிட்ட கேட்கறாங்க. அது ஹீரோயினோ, இது ஏதோ ஆப் ஃபெயிலியரா இருக்கும், மற்றபடி எதுவும் இல்லை, நீ போய் போனை வச்சுட்டு தூங்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இங்க அங்கிளோட பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ரூம்ல உட்காந்து மொபைல் நோட்டிட்டு இருக்கான். அவனோட ரூம் டோரை யாரோ கிராஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்குது.
அந்த உருவத்தையே அவன் ஃபாலோ பண்ணிட்டு போறான். திடீர்னு அந்த உருவம் மறைஞ்சிருது. சரி கீழே போய் டீயாவது போட்டு குடிக்கலான்னு சொல்லி கீழே வந்து பாக்குறான். அதே நேரத்துல அந்த பையனோட அம்மா ரூம்ல உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க முன்னாடி ஒரு பேய் உட்காந்து கொடூரமா இவங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும். இப்போ இங்க இந்த பையன் டீ குடிக்கலான்னு வந்திருப்பான்ல, அப்போ அவனுக்கு யாரோ பியானோ வாசிக்கக்கூடிய சவுண்டு கேட்கும். யார் இந்த நேரத்துல பியானோ வாசிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ரூமுக்கு போய் பார்ப்பான். அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இவன் அந்த பியானோவை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பும் போது மறுபடியும் ஒரு பேய் அந்த பியானோல உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்கும். இவன் யார் அதுன்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க அம்மா அங்க இடத்துக்கு வந்து ரூம்ல போய் படுத்து தூங்குன்னு அந்த இடத்த விட்டு இவனை அனுப்பி வச்சிருவாங்க. இவனும் பிரஷ் பண்ணிட்டு தூங்கலான்னு சொல்லி பிரஷ் பண்ண போவான். அப்போ பாத்ரூம்ல இருக்க அந்த கண்ணாடியில ஒரு பேய் வந்து கொடூரமா சிரிச்சு இவனை பயமுறுத்தி விட்டுரும். இப்போ ஹீரோயின் அவங்களோட மாமா வீட்டுல இல்ல, ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது வீடு ஃபுல்லாவே விளையாட்டு ஜாமன்லாம் சதுரி போய் கிடக்குது. ஹீரோயினோ தன்னோட 3 பேய் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி உங்களோட வேலை தானான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த 3 பேர் இல்லாம புதுசா 2 பேய் வந்து என்னையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா ஏத்துப்பீங்களான்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினும் பயந்து போயிடுறா. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோயினோட தங்கச்சி வந்து அங்கிளோட பையன் அவங்ககிட்ட பேசணுமான்னு சொல்லி போனை கையில கொடுத்துட்டு போயிடுறா. அந்த பக்கத்துல இருந்த அங்கிளோட பையனும் எங்க அப்பா முன்ன மாதிரி இல்ல, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஹீரோயின்கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினோ உடனே நான் அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அங்கிளோட பையனோ போனை கட் பண்ணும்போது அவரோட அப்பா வீட்டை சுத்தி ஏதோ பூச்செடியை நட்டு வச்சுட்டே வராரு. ஹீரோயின் இப்போ அந்த வீட்டுக்கு கிளம்பும் போது அவங்களோட பேய் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஹீரோயினை தடுத்து அந்த வீட்டுக்கு நீ போகாத, அந்த வீட்டுல மிகப்பெரிய ஆபத்து ஒன்று உனக்காக காத்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு அந்த வீட்டுக்கு போகாதுன்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயினோ அவங்க பேச்சை கேட்காம அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயினும் இப்போ அங்கிளோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கிளோட பையன் அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயின்கிட்ட ஒன்று விடாம சொல்லிட்டே இருக்கான். ஹீரோயினும் நார்மலா இந்த இடத்துல பேய் இருந்தா என்னால அந்த பேயை பார்க்க முடியும், ஆனா இந்த இடத்துல நான் எந்த பேயுமே பார்க்கல, ஆனா ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தப்பாவே படுதுன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட தங்கச்சி ஒரு பால் ஒன்று விளையாடிட்டு இருக்காங்க. பால் அலமாரி கீழே உருண்டு போகுது. அந்த பாலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோயினோட தங்கச்சி கையை ஏதோ ஒரு உருவம் வந்து பிடிக்குது. கட் பண்ணா இப்போ டைனிங் டேபிள் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது. அதுக்கு அவங்களோ ஒரு சீன்ல அந்த அங்கிள் வீட்டை சுத்தி நிறைய செடிகள்லாம் நட்டு வைப்பார்ல, அந்த செடி நைட்ல மட்டும்தான் பூக்கும், அதனாலதான் அந்த வாசம் இவ்வளோ அழகா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு எனக்கு அந்த வாசம் இல்ல, வேற ஏதோ ஒரு வாசம் அடிக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு அங்கிளும் வந்துடுறாரு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட ரூம்ல ஜன்னல்ல இருக்கக்கூடிய ஹர்டனுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரியே தோணுது. ஹீரோயின் அது யாருன்னு பாக்குறதுக்குள்ள ஹீரோயினோட தங்கச்சி வந்து இந்த மாதிரி நான் பால் வச்சு விளையாடிட்டு இருந்தேன், அதை எடுக்க போகும்போது யாரோ என் கையை பிடிச்சிட்டாங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினிட சொல்லிட்டு இருக்காங்க. ஜன்னல் வழியா பார்க்கும்போது அங்கிளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நடந்து போயிட்டு இருக்கு. அதை ஹீரோயினும் பார்த்துட்டு இங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத முடிவு பண்ணிக்கிறா. நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ரூம் கதவு பயங்கரமா அடிச்சுக்குது. அது என்னன்னு போய் ஹீரோயின் வெளியே பார்க்கும்போது ஒரு பேய் உருவம் வந்து ஹீரோயினை பயங்கரமா பயமுறுத்தி விட்டுருது. இப்போ ஹீரோயினும் அலறிட்டு தூக்கத்துல இருந்து கண் விழிக்கிறா. இது எல்லாமே ஹீரோயின் கண்ட கனவு தான். ஆனா இப்போ உண்மையாவே கதவு பயங்கரமா அடிச்சுக்குது. வெளியே பாக்குறாங்க, வெளியே நல்ல மழையும் பெஞ்சிட்டு இருக்கு. சரி இப்போ அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி ஒரு கொடை எடுத்துக்கிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஹீரோயினோட அங்கிள் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அங்கிளோட கையில ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது இப்போ அவரோட அங்கிளும் முழிச்சுக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறாங்க. இதுவும் ஒரு கனவு தான். ஆனா இப்போ உண்மையிலேயே கதவு வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் இப்போ உண்மையாவே அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போறாங்க. அங்க கனவுல பார்த்த மாதிரியே ஹீரோயினோட அங்கிளும் தூங்கிட்டு இருக்காரு. கனவுல பார்த்த மாதிரியே ஹீரோயினோட அங்கிளோட கையில ஒரு டைரியும் இருக்கு. இப்போ ஹீரோயின் டைரியை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த டைம்ல கீழே யாரோ பியானோ வாசிக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. யாருன்னு போய் பார்த்தா அங்க ஒரு பேய் உட்காந்து பியானோ வாசிச்சிட்டு இருக்கு. அதே நேரத்துல பேய் ஹீரோயினை பயங்கரமா பயமுறுத்தியும் விட்டுருது. ஹீரோயின் நேரா ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டு அந்த டைரியை படிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. அதே நேரத்துல கீழே ஹீரோயினோட அங்கிளோட ஒய்ஃபும் பயங்கரமா அலறது மாதிரி சவுண்டு கேக்குது. ஹீரோயின் என்னன்னு பார்க்கலான்னு கீழே போய் பாக்குறாங்க. அங்க ஹீரோயினோட ஆன்ட்டி எதையோ பார்த்து பயந்து ரொம்பவே ஷாக்கா உட்காந்துருக்காங்க. சரி ஓகே, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போறாங்க. ஆனா ஹீரோயினோட அங்கிளோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தும் கூட ஒரு ஓரமா ஏதோ ரோபோட் போல ஒரு இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட பையனோ வாங்கப்பா ப்ரே பண்ணலான்னு கூப்பிடும்போது கூட எந்த ஒரு அசைவுமே இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஹீரோயினும் சரி வா நம்ம ப்ரே பண்ணலான்னு சொல்லி 2 பேரும் போய் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல ஹீரோயினோட அங்கிள் திடீர்னு காணாம போயிடுறாரு. ஹீரோயினும் அந்த பையனும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல எல்லா இடத்துலயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஒரு மார்ச்சுரிக்குள்ள போயிடுறாங்க. அங்க அந்த மார்ச்சுரியில ஒரு வித்தியாசமான லேடி ஹீரோயினை பார்த்து எல்லா நேரத்திலையும் உன்னால ஆத்மாக்களை பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஒரு பேயும் வந்து ஹீரோயினை பயமுறுத்தி விட்டுருது. ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க.
ஒரு வழியா அந்த பையனும் ஹீரோயினோட அங்கிளை கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட ஆன்ட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவரோட பையன் அந்த ஆன்ட்டியை பார்த்து எதை பார்த்து பயந்தீங்க, உங்களுக்கு என்னாச்சுன்னு மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஹீரோயினும் அந்த பையனை மாடிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. மாடிக்கு கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கையில இருந்து எடுத்த அந்த டைரி அவங்க கிட்ட காமிச்சு 2 பேரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைரியில எலிசபெத் அப்படிங்கிற ஒரு நேம் எழுதியிருக்கு. அந்த டைரியில பல வருஷங்களுக்கு முன்னாடியே எலிசபெத்தோட லவ்வர் இறந்துடுறாரு. ஆனா அந்த லவ்வர் மாதிரியே இப்போ இருக்க ஹீரோயினோட அங்கிள் அகமதும் இருக்காரு. உன் பர்த்டேக்கு அடுத்த நாள் உன் லவ்வர் இறந்துட்டாங்க, ஆனா அதே நாள் நான் உங்ககிட்ட வந்து சேர்றேன்னு சொல்லி ஹீரோயினோட அங்கிள் அகமது எழுதி வச்சிருக்காரு. அந்த டைரியிலேயே ஒரு போட்டோவும் இருக்கு. அந்த போட்டோல எலிசபெத்தும் அவரோட லவ்வரும் இருக்காங்க. அந்த போட்டோக்கு பின்னாடி ஒரு டேட்டும் இருக்கு. அந்த டேட்டையும் முன்னாடி ஒரு சீன்ல ஹீரோயினோட தங்கச்சி ஆப்ல ஒரு வயசு காமிக்குதுன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த வயசையும் கம்பேர் பண்ணி பார்த்து அன்னைக்கு போட்டோல இருந்தது இந்த எலிசபெத்தோட ஆவிதான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரி, இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னா நாம நம்மளோட பேய் ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிடணும்னு சொல்லி பியானோ வாசிக்கிறதுக்காக ஹீரோயின் ரெடி ஆகுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஹீரோயின் உடம்புல வேற ஒரு ஆவி உள்ள புகுந்துருது. இதை பார்த்த அங்கிளோட பையனும், நீ எலிசபெத் தானே, எதுக்காக என் குடும்பத்தை தொல்லை பண்றேன்னு அந்த ஆவியை பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஆவியோ, உங்க அப்பா கூடிய சீக்கிரம் சாக போறாரு, உங்க அப்பா பாக்குறதுக்கு என்னோட தம்பி மாதிரியே இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த பையனும் அவன் கையில இருந்த போட்டோ தூக்கி அந்த ஆவிட்ட காமிக்கிறாங்க. அந்த ஆவியும் பயங்கரமா அழுதுட்டு ஹீரோயினோட உடம்ப விட்டு போயிடுது. இப்போ உடனே ஹீரோயின் பக்கத்துல இருக்க கெஸ்ட் ஹவுஸுக்கு ஓடி போறாங்க. போற வழி எல்லாத்துலயுமே ஹீரோயினோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் நின்னுகிட்டு அந்த இடத்துக்கு நீ போகாதன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எதையுமே கண்டுக்காம போயிட்டே இருக்கா. கெஸ்ட் ஹவுஸோட வாசல்ல வேற ஒரு பேய் நின்னு இந்த இடத்துல தான் இருக்காங்கன்னு சொல்லி வழிகாட்டுது. உள்ள போய் ஹீரோயின் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வேற ஒரு கிழிஞ்ச போட்டோ ஒண்ணு கிடைக்குது. அதுல எலிசபெத் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது ஹீரோயினோட அங்கிளை அந்த எலிசபெத் பேய் கண்ட்ரோல் பண்ணி ஹீரோயினையே அட்டாக் பண்ண வைக்கிறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவ்வளவு நாள் ஏன் ஹீரோயினோட அங்கிள் அப்படி இருந்தாருன்னா, எல்லா நேரமும் எலிசபெத்தோட ஆவி ஹீரோயினோட அங்கிள் மேலேயே உட்கார்ந்துருக்கு. இப்போ ஹீரோயினும் அங்கிள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறா. அவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோயினை செம்மையா அடிச்சு ஒரு இடத்துல தூக்கி போட்டுருது. ஹீரோயினோட பேய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள காப்பாத்துறாங்க. ஹீரோயினோட காதுல அவளோட டைரியில தான் அவளோட ஆத்மா இருக்கு, அன்னைக்கு வந்து உன்னோட அத்தைய பயமுறுத்தினதும் அவங்க தான் சொல்லி ஹீரோயின் காதுல சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அங்கிளை பார்த்து அந்த டைரியில தான் அதோட ஆத்மா அடங்கியிருக்கு, அந்த டைரியை கிழிச்சு அழிச்சிடலான்னு சொல்லவும் ஹீரோயினோட அங்கிளும் கொஞ்சம் கூட யோசிக்காம டைரியில் உள்ள ஒவ்வொரு பேஜை கிழிச்சு போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆவியும் அழிய ஆரம்பிக்குது. ஆவி கம்ப்ளீட்டா அழிஞ்சிடுச்சு. அகமதும் அவங்களோட ஃபேமிலிட்ட வந்து இது வரைக்கும் நடந்ததுக்காக எல்லாத்துக்குமே சாரி கேட்கிறாரு. ஹீரோயினோட பேய் ஃப்ரெண்ட்ஸ்லயும் இப்போ புதுசா 2 பேர் ஆட் ஆயிருக்காங்க. இப்போ தூரமா ஒரு ஊஞ்சல்ல உட்காந்து ஒரு பேய் ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கு. அது யாருங்கிற ட்விஸ்ட்டை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. அந்த போட்டோல 2 பொண்ணுங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒன்னு எலிசபெத், இன்னொன்னு எவானா. எவானாவோட தம்பியை தான் எலிசபெத் காதலிச்சிருப்பாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அப்பா எலிசபெத்தோட காதலனை சுட்டு கொண்டுருவாரு. காதலன் இறந்த துக்கம் தாங்காம எலிசபெத்தும் தூக்கு மாட்டி இறந்துருவாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வந்த அகமதை பார்த்து இவன் தான் தன்னோட காதலன் அப்படின்னு சொல்லி எலிசபெத் பண்ணதுதான் இந்த இவ்வளோ வேலையும். இப்ப கட் பண்ணா ஹீரோயினும் அவங்களோட பேய் ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினோட தங்கச்சி டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு பார்க்க போயிருக்காங்க. அந்த இடத்துல வேற ஒரு புது பேயை காமிச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்ததா தனுர் படத்தோட அடுத்த பாட்டை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.